இன்றைக்கி 10th கெமிஸ்ட்ரியில் அடுத்த லெசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லெசனுடைய பேர் வந்து சொல்யூஷன்ஸ். இந்த ஒரு குட்டி பாடம் தான் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெரிவேட்டட் போர்ஷன்றதுனால டைரெக்டாக வந்து காம்பனண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். காம்பனண்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் காம்பனண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? காம்பனண்ட்ஸ்னால் என்னென்னா பகுதி பொருள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி வாட் இஸ் சொல்யூஷன் இஸ் எ homogeneous mixture. இதில் homogeneous இந்த இடத்துல வந்து homogeneous அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிக்க முடியாத அப்படின்னு அர்த்தம். ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்றது. காம்பனண்ட் அப்படின்றது வந்து காம்பனண்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்யூஷன்ன்றது என்னன்னு தெரியணும். சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா வாட் இஸ் சொல்யூஷன்? இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ். ரெண்டு சப்ஸ்டன்ஸோ இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸு ஒன்றா மிக்ஸ் ஆகி கிடைக்கக்கூடியது சொல்யூஷன் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஓகே, இதில் இப்போ இது சொல்யூஷன் பார்த்துட்டோம். இப்போ காம்பனண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ காம்பனண்ட்ஸ் பார்க்கும்போது இது ஒரு கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னரில் நாம் என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ வாட்டர் எடுத்துருக்கோம். இதில் வாட்டர். இந்த வாட்டர் கூட நம்ம கொஞ்சம் சால்ட்டு நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சால்ட் இந்த சால்ட்டு வந்து இந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணும்போது இது வந்து கரைஞ்சி போயிடும். இந்த வாட்டரோடவே அது அப்படியே மிக்ஸ் ஆகி கரைஞ்சி போயிடும் அப்படின்றது. அப்போ இதை வந்து தான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த சொல்யூஷனில் எது கம்மி வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து லெஸ்ஸர் வெயிட். இது வெயிட் வந்து கம்மியாக இருக்கனால அப்போ இதை என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து சொல்யூட் அப்படின்னு பேர். இதுக்கு வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போது இந்த வாட்டர் இருக்குது இல்லையா, இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டருடைய வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. அப்போ வந்து கிரேட்டர் வெயிட். அப்போ கிரேட்டர் வெயிட்னா இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எது லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்றது லார்ஜ் அமௌண்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாட்டர் வந்து லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ தட் இஸ் கால்ட் இது வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரேட்டர் வெயிட்டாக இருக்கக்கூடியது வந்து சால்வெண்ட். அப்போ இங்கே என்ன இது அப்படின்னா இங்கே வாட்டர். இந்த வாட்டர் தான் வந்து உங்களுக்கு கிரேட்டர் சால்வெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் இது கிரேட்டர் வெயிட் கம்பேர் தென் சால்ட் அப்படின்றது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சால்வெண்ட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. சால்வெண்ட் வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆக்ட்ஸ் ஆஸ் எ dissolving medium.
டிசால்விங் மீடியம் அப்படி. டிசால்விங் மீடியம்னா கரைக்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கக்கூடியது இது சால்வெண்ட் அப்படின்னா. இந்த இடத்துல வாட்டர் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு. இப்போது இதே வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை the process of uniform distribution, the process of uniform distribution of solute எதில் into solvent is called என்ன அப்படின்னா the process of uniform distribution. எதை யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்? solute. இங்கே இருக்கக்கூடிய இந்த சால்ட் அப்படின்றது சொல்யூட்டில், அந்த சொல்யூட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். எதில்? இந்த சால்வெண்ட்டில். சால்வெண்ட்ன்றது வாட்டர். ஸோ வாட்டரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா தட் ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் டெசல்யூஷன். இஸ் கால்ட் டெசல்யூஷன் அப்படின்றது. ஓகேவா? இந்த வரைக்கும் புரியுதா? சரி, இனி அடுத்த பார்ட் வந்து என்னென்னா, இப்போ இந்த சொல்யூஷன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கலாம். சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, must have, இதில் வந்து 2 components. ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு must have 2 components இருக்கும். 2 components இருக்கும். அதில் 2 components இருந்தால் தான் அது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்து ஒன்று வந்து சொல்யூட், இன்னொன்று வந்து சால்வெண்ட் அப்படி. ஸோ ஒன்று வந்து இதில் சொல்யூட், இன்னொன்று வந்து சால்வெண்ட். இது 2 தான் இதனுடைய 2 காம்பனன்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. ஒன்று சொல்யூட், இன்னொன்று சால்வெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சச் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆர் கால்ட், இந்த மாதிரி சொல்யூஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பைனரி சொல்யூஷன். இதுக்கு வந்து நேம் வந்து பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இதில் வந்து காப்பர் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இந்த காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷனில் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல். நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்டல்னால் உப்பு மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம், இன்ட்டு வாட்டர், இதை வாட்டரில் போடுறோம். வாட்டரில் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கிடைக்கும். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படி. ஸோ அதனால் காப்பர் சல்ஃபேட் அப்படின்றது வந்து சொல்யூட், வாட்டர்ன்றது சால்வெண்ட். இது 2 மட்டும் இருக்கனால ஸோ விச் இஸ் கால்ட் பைனரி சொல்யூஷன். இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிகாஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 2 காம்பனன்ட்ஸ். ஸோ விச் ஆர் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் அண்ட் வாட்டர் அப்படின்றது சொல்லலாம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இல்லாமல் லைக் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாமே, சுகர் எடுத்துக்கலாம், தென் அதுக்கப்புறம் சால்ட் எடுத்துக்கலாம், தென் வாட்டர். இது 3 எடுத்துக்கலாம்.
அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சுகர் ஒரு காம்பனண்ட், ரெண்டாவது காம்பனண்ட் சால்ட், தேர்டு காம்பனண்ட் வந்து வாட்டர் அப்படின்றது. இதில் இந்த சுகர் அப்படின்றது வந்து ஒரு சொல்யூட், ஏன்னா கரையக்கூடியது இல்லையா, அதனால் அதே மாதிரி சால்ட்டு வந்து சொல்யூட். அப்போ இது வந்து என்ன, சால்வெண்ட், இது கரைக்கக்கூடியது, அதனால சால்வெண்ட். இது ரெண்டுமே கரையக்கூடியது அப்படின்னு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 + 1 இது. அப்போ எத்தனை ஆயிடுச்சு உங்களுக்கு, 3 இருக்குது. அப்போ 3 காம்பனண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து டெர்னரி, NERY, டெர்னரி, சாரி TERNARY, டெர்னரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸ் அடுத்தது.